உட்காந்து எடுக்கிறாரு. சப்ஜெக்ட் மாதிரி பண்றான், என்னடா பண்றான் இவன், பாடும்போது மட்டும் ஒரு ஆளா மாறிடுறான் அப்படின்னு நாங்க சொன்னோம். அதாவது இது எப்படி சொல்றது, ஆங்கர் இது கண்டிப்பா நம்ம சொல்லலாம். சூப்பர் சிங்கர் சீசன் 11ல அதிகமான மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணது இந்த பையன். அவன் ஏதோ ஒன்று பண்ணிடுவான், அது பண்ணோடனே கண்ணெல்லாம் எங்களுக்கு அப்படியே பொதன்னு தண்ணி வருது. ஏன் இப்படி ஆகுது, எதனால ஆகுதுன்னு தெரியாது. ஆனா அது ஒரு சில கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அதுல என்னால கை விரல எண்ணி சொல்ல முடியும். நிக்கில், இந்த சீசன்ல யூ ஆர் one among those contestants and we are so happy for you, Nikhil. You truly deserve this. உனக்கான ஒரு மொமெண்ட், உனக்கான ட்ராஃபி எடுத்துட்டு வந்துடலாமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஓட டைட்டில் வின்னருக்கு டாக் டெவலப்பர்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் ஹோம் பார்ட்னர் வழங்கும் 60 லட்சம் மதிப்புள்ள வீடு அன்பு பரிசாக எஸ் சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஓட டைட்டில் வின்னருக்கான ட்ராஃபி. Yes, I request Jackson sir, please join. Yeah. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ப்ளீஸ் எல்லாம் பேசுறியா? ஸ்டக் ஆயிட்டியா இல்ல பேசுறியா? அவங்க பேசுனதுக்கு அப்புறம் பேசுறியா? ஃபர்ஸ்ட் அவன் பாருங்க, அவன் வந்து இப்போ அவனுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே வர மாட்டேங்குது. நிக்கிலோட டாடி கிட்ட ஒரு சில வார்த்தைகள். அவன் வந்து அம்மா விட உங்களை பத்தி தான் நிறைய பேசியிருக்கான். அண்ட் உங்களை பத்தி அது பேசும் போதெல்லாம் வந்து அப்பாக்கும் பையனுக்கும் பாண்ட் பயங்கரமா இருக்கிற எல்லா பசங்களும் உங்களோட இந்த ரிலேஷன் உங்களோட இந்த பாண்டிங்கை பார்க்கும்போது ஒரு மாதிரி எங்கேயோ எங்களோட ஹார்ட்டை டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு உங்க பையன் சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட டைட்டில் வினரா நிற்கிறான். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? வணக்கம். எனக்கு பேச்சே வரல. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து டாப் 10ல் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வரும்போது என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்து டைட்டில்னு இருக்கும்போது எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரௌட் ஆஃப் யூ. வாழ்த்துக்கள் சார். மம்மி, அம்மா வாங்க. உங்ககிட்ட சொல்லியிருப்பான், நான் திரும்ப தப்பு பண்ணுவேன், திரும்ப விழுவேன், ஆனா எந்திரிச்சு கண்டிப்பா வந்து நிற்பேன் அப்படின்னு. ரொம்ப இந்த ஒரு வயசுல அவன் வந்து எப்படி இப்படிலாம் பேசலாம். எங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆகுது இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு. அவ்வளோ அழகா வளர்த்திருக்கீங்க இந்த குழந்தைய. இன்னைக்கு ஒரு டைட்டில் வின்னரோட அம்மாவா என்ன இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும் கேட்டுட்டு இருந்த அவனுடைய குரலை இத்தனை பேர் கேட்குது. அவனை சப்போர்ட் பண்ணுறது அதுக்கு பெரிய தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட டைட்டில் வின்னர். டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? இது வந்து எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பர் சிங்கர் சீசன் 1ஓட டைட்டில் வின்னர் யாரு தெரியுமா? நிக்கில். 20 வருஷம் கழிச்சு இன்னொரு நிக்கில் அதை வாங்கியிருக்கான போது அது பாரு அப்படி ஒரு அண்ட் அவருதான் அவனோட
ஒரு ட்ரெயினர் வேற, ரைட்? Can we call him on stage? நிக்கில் ப்ளீஸ் வாங்க. முதலாவது சீசன் நான் ஜெயிச்சேன்டா, 20வது சீசன் நீ தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இன்னும் அப்ப பிறந்திருக்க கூட மாட்டேன் நிக்கில் ஜெயிக்கும் போது. ஆனா நிக்கில் நான் சாரி சொல்லியிருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பெல்லாம் அவன் பிறக்கவே இல்லை, அப்போ அவர் ஜெயிச்சாரு. இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு நீ ஜெயிச்சிருக்கடா. We are all waiting to hear from you, நிக்கில். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி சொன்ன மாதிரி 2006 ஆரம்பித்த சூப்பர் சிங்கர் ஜர்னி, அதில் வின்னர் நிக்கில் மேத்யூ. எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஒரு வின்னர் வந்து நிக்கில். ஐ திங்க் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காட் பிளஸ் யூ. இன்னும் வந்து ஆனால் பயங்கரமான ஒரு டேலண்டடான சிங்கர் இதை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நார்மலி நான் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப பயந்து என்னால் பாட முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்ட் பண்ணுவோம். ஆனால் ஸ்டேஜில் ஏறினா வந்து டைனாமைட் மாதிரி தான் ஆக்சுவலி. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மர். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ மை டியர். காட் பிளஸ் யூ. குட்டி டிராகன் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பயந்து நான் வந்து கொஞ்சம் பயந்தவங்கோழி. சும்மாவே நான் வந்து மற்றவங்க என்னால் முடியும் சொன்னால் நம்ப மாட்டேன், முடியாதுன்னு சொன்னால் டக்குன்னு நம்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆள் நானா. அதனால் டக்குன்னு ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிடுவேன். அதெல்லாம் தாண்டி என்னை என்கரேஜ் பண்ணி என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சதுக்கு காரணம் நீங்களும் இங்கே என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே தான். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்லன்னு தெரில, ஆனால் எப்போவும் சொல்கிறதா சொல்கிறேன். மறுபடியும் தடிக்கி விழுந்தவளும் விழுவேன், ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக எந்திரிச்சு நடப்பேன். தேங்க்யூ. Yes, Dak Developers Trusted Home Partner வழங்கும் 60 லட்சம் மதிப்புள்ள வீடு அன்பு பரிசாக for our title winner, Super Singer Season 11, title winner Nikhil, ladies and gentlemen. The title winner of Super Singer Season 11. அவன் ஷாக்ல இருந்து இன்னும் வெளியில வரல, அந்த ஷாக்லயே இருக்கான் ஏதோ. ரைட், இப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னா என்ன. 2வது இடம் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. So make some noise for Dishadra and Charan Raja. உங்க 2 பேருக்கும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைல்ஸ் கலெக்ஷன் KAG டைல்ஸ் வழங்கும் 10 லட்சம் கேஷ் பிரைஸ். வழங்கும் 10 லட்சம் கேஷ் பிரைஸ் 2வது பரிசுக்கு அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2வது பரிசு வந்து நம்மளோட சரண் ராஜாவும் நிஷாதனாவும் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒரு 10 லட்சம் வந்து KAG டைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சி KAG டைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து விஜய் டிவி சார்பா இன்னொருத்தவங்களுக்கு வந்து 10 லட்சம் போய் சேர போகுது. ஸோ ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் 2வது இடம் பிடித்திருக்கிற இந்த பசங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ in the trophy, I request Jackson sir to give them. Yes, sir. முடியவே முடியாது, கிளம்புடா சும்மா இது பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ற இந்த டைம்ல நான் யார் தெரியுமா, சூப்பர் சிங்கர் சீசன் 11 முதலாவது ரன்னர் அப்டா அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி சொல்ற இடத்துக்கு வந்து நிக்கிற இந்த 2 பேர். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்காக கொடுத்திருக்கிற இவ்வளோ அன்புக்கும் இந்த பாசத்துக்கும் நீங்க உங்க திறமையால ஜெயிச்ச இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்னோட வெற்றிக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா அப்பா, எங்கள் சித்தப்பா, என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதனில எனக்கு ஓட் பண்ணி எவ்வளோ தூரம் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ண என் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஜட்ஜஸ்க்கு நன்றி. அப்புறம் முக்கியமான ஒரு ஆள் சொல்லலாம், பாலா சார் அண்ட் பிரதீப் சார் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் எப்பொழுதும் சொல்லி